வளர்ச்சிக்காக பெரும் முயற்சி எடுக்கும் அவரை பேச அழைப்பதில் பெருமைப்படுத்துகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அவைத் தலைவர் ஐயா பர்மன் சாருக்கும், மாமன்ற உறுப்பினர் செந்தில் பாண்டி அவர்களும், சாலிகிராமத்துக்கு கதாநாயகன் சலீம் சார் அவர்களும். நான் ஏன் கதாநாயகன் சொன்னா, நிறைய வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சிருக்காரு. இந்த சாலிகிராமம் குடிசையும் குண்டும் குழியுமா இருந்த இடத்தெல்லாம் நிறைய வீடு கட்டி பிளாட் கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் அந்த ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்காகவும் அதே மாதிரி நமது மாவட்ட நூலக அதிகாரி ஐயா அவர்களையும் வருக அவர்களையும் வரவேற்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே ஒவ்வொருத்தருமே விஐபி, வாசகர் கூட விஐபி தான். ஏன்னா அதை மதிச்சு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க இல்லையா, உண்மையிலே பெரிய சந்தோஷமா இருக்கு. முத்துலிங்க ஐயா, அட்வொகேட் தீனதயாளன் சார், சிம்மக்குரலும் சிவாஜின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்தபடி எஸ் மணியன் சொல்லலாம். காரணம் எல்லாருமே மைக் வாங்கி பேசணும், அவர் ஒருத்தர் மைக் கூட கீழே வச்சுட்டு அதை விட சவுண்டா பேசினாரு. ஸோ தான் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப எளிமையா திறமையா அருமையா சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டாக்டர் சார் சொன்னார் ஒரு வார்த்தை, பசங்கள்லாம் அடிக்கடி லைப்ரரி வரணும், வாங்க கற்றுக்கணும்னு. அவங்க கற்றுக்கிட்டாங்க சார். காரணம் என்னன்னு தெரியல. அவங்க இங்கே நின்று காம்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்கள பார்க்குறப்போ, ஒருத்தரை பார்க்குறப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி, இன்னொருத்தரை பார்க்குறப்போ நீயா நான் கோபிநாத் மாதிரி அவ்வளோ அருமையா அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எம்சி ஒர்க் அந்த உண்மையிலேயே கிரேட் தம்பிங்களா, வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், சார் சொன்னார் மணியன் சார் இந்த மாதிரி சாந்தகுமார் கொடுத்தாரு. கண்டிப்பா இல்லை, நான் இதை சொல்ல மாட்டேன். கமலக்கண்ணன் அவங்களுக்கும் லட்சுமி மேடமுக்கும் ரொம்ப ரொம்ப நாம வந்து நன்றி கடன் பண்ணுவோம். காரணம் நம்ம ஏரியா சாலிகிராமத்தில் இந்த அளவுக்கு இத்தனை வருஷமா பிப்ரவரி 7ஆம் தேதி 98ஆம் வருஷம் ஆரம்பிச்ச இந்த லைப்ரரி பார்த்தோம்னா இந்த 17 வருஷமா நம்ம வழக்கறிஞர் சொன்ன மாதிரி எந்த இடம் இருந்ததுன்னு கூட தெரியாம இருந்தது. இப்போ நிறைய பேருடைய கவனம் நம்ம திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. காரணம் இப்போ அமைஞ்சிருக்க நம்மளுடைய அதிகாரிகள் இங்க பார்த்துக்கிற இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. அந்த விஷயத்தை சொன்ன மாதிரி லட்சுமி மேடம் ஒரு நிறைய முறை வந்து என்னை பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. நான் இப்போ யூஎஸ் போயிருந்தேன், அமெரிக்கா போயிருந்தேன். போயிட்டு வந்து அடுத்த 2 நாள் திருப்பி வந்திருக்காங்க. வந்துட்டு பார்த்தா இந்த மாதிரி உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், என்னம்மா அப்படின்னு. இந்த மாதிரி விஷயம் சார், 13 பேரை சேர்த்தா தான் செஞ்சுரி அடிக்க முடியும், 13 பேர் மிச்சமாக இருக்கு, நீங்கள் ஒருத்தர் முதல்ல ஒரு 1000 ரூபாய் போடணும் சார். ஒன்று பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லைம்மா நான் பெரும்புல ஒரு 5000 ரூபாய் போட்டுறேன். என்னைய பார்த்தனே என் தம்பி, அவரு நீ மட்டும் என்ன பெரிய ஆளா, நானும் வரேன், நல்ல விஷயத்துக்கு பாருங்க போட்டு. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை போய் சொன்னேன். டெய்லி காலைல ஷெஃப்டில் இருக்கும் சார், இந்த மாதிரி சார் நான் இது பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் என்னன்னு. உடனே எல்லாரும் நான் நீ அப்புறம் ஜுவல்லர்ஸ் என் சம்மந்தப்பட்ட, நான் யாருக்குமே போய் 2வது வாட்டி கேட்கல, ஒரே வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி என்ன. ஸோ அந்த பெருமை எனக்கு மட்டும் இல்லை, தயவுசெய்து நீங்கள் எல்லாம் தெரியுங்க இல்லை கொடுத்தது என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க அதை எல்லாருமே பார்த்தோம்னா சொன்ன ஒரே இதுதான், இந்த மாதிரி வந்திருக்கு, நான் போட்டுட்டேன், உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் இருக்கிறவங்க கொடுங்க. யாருமே எதுவுமே அடுத்த வாரத்தையே கேட்கல. அப்படி சேர்ந்தது தான் அந்த 51 பேர், 51,000. ஸோ அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் வந்து தேங்க்ஸ். உங்களுடைய சார்பாக, நம்ம நூலகத்து சார்பாக எல்லாத்துக்கும் நன்றி. மேலும் பார்த்தோம்னா நம்ம வர்மன் சார், அவர் பார்க்குறப்போ ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு எனக்கு. என்னங்க குமுதம் கல்கண்டு படிச்சுட்டு தமிழ் பேசிட்டு என்ன அழகாக பேசுகிறாரு சார். உண்மையிலேயே கிரேட் சார். நீங்கள் உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கணும். அதாவது இளைஞர்கள், நமக்கு கிடைச்சிக்க இளைஞர்கள் அப்படி இளைஞர்கள்லாம் என்னன்னு பார்க்குறீங்க, என்ன தலை நினச்சி போயிருக்கு அவங்க இளைஞர் சொல்கிறேன் இல்லை, மனசளவில் சுறுசுறுப்பாக முந்திரிகள் சார் ஆகட்டும், நம்ம வர்மன் சார் ஆகட்டும், அண்ணன் ஆகட்டும், ஜெயக்குமார் அங்கே உட்காந்துருக்காரு, வேதாந்தன் சார் உட்காந்துருக்காங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக செய்கிறாங்க வேலையை. நம்மளாம் அவங்க போகிற வழியில் பின்பற்றி போனால் போதும், நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். இதுக்கு நடுவில் நம்ம நூலக அதிகாரியாக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், என்னன்னா இந்த நூலகம் இப்போ பார்ட் டைமாக செயல்பட்டு இருக்கு. அதை தயவு செய்து முழு நேரமாக ஆக்கிறதுக்கு ஏதாவது நிச்சயமா உங்களுக்கு உங்களால் முடியும். இதுக்கு இது பண்ணி நான் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஆகும். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு 2 மினிட்ஸ் சொல்லட்டுமா? எடுத்துக்கலாமா? டைம் எடுத்துக்கலாமா? ஏன்னா போர் அடிச்ச கூட அதுதான். தேங்க்யூ.
அதாவது ஒரு ஏழை மீனவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மீனவன் டெய்லியும் மீன் பிடிக்க போறாரு. அவர் சொத்துன்னு எதுவுமே சேர்த்து வைக்கிறார். அந்த மீனவன் போயிட்டு வராரு, கடலுக்கு போயிட்டு வந்த உடனே சார் வரும்னு சொல்றாரு. சார் இதுக்கு நடுவில் சின்ன ஒரு திருத்தம், இந்த கதையை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நீராறும் கடல் ஒடுத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாய் நம்ம இதனுடைய அதை மியூசிக் பண்ணி இசை அமைச்சது மறைந்த MS விஸ்வநாதன். ஸோ அவருக்காக 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திடலாமே ப்ளீஸ்.